ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் கலந்து கொண்ட நச்சின 4 கேள்வி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சத்தியம் செய்தி வழங்கும் நச்சின 4 கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் அவர்கள். சார் வணக்கம் சார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தியிருக்கிறதா சார்? கண்டிப்பாக அப்படி எதுவும் இல்லை. அது தவறான பொய்யான வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏனெனில் இதுவரை அவர்கள் எந்த விதமான ஆதாரத்தையும், நேரடியான ஆதாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அவர்களால் சொல்ல முடியல. அது நீதிமன்றமே கேட்டு அவங்களால அது பதில் சொல்ல முடியல. இது வேண்டுமென்றே இது அரசியல் காரணங்களால், அரசியல் எதிர்கட்சிகள் எல்லாம் பழிவாங்கிற வேலையில் அவங்க தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் எதிர்கட்சிகளும் ஈடுபட்டு வர்றாங்க. அதில் எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கஷ்டங்களையும் சிரமத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். அதில் எந்த வித தொடர்ந்து வெற்றியை தான் கண்டுகிட்டே இருக்கிறோம். இது டெல்லியில் வென்றோம், டெல்லி கார்பரேஷன் வென்றோம், பஞ்சாபை ஜெயித்தோம், குஜராத்தை ஜெயித்தோம், கோவாவில் உள்ள போனோம். இன்னும் எல்லா மாநிலங்களையும் தொடர்ந்து எங்களுடைய ப்ரெசன்ஸ் இன்னைக்கு ஹரியானாவில் தனியாகவே களம் காண்றோம். ஆகுங்கிறப்ப இதனுடைய வளர்ச்சி தானே சொல்ல முடியும். எதுவும் நாங்கள் இருந்து பெருசாக இழக்கல இல்லை, எல்லாம் உருவாக்கிக்கிட்டே தானே வந்துட்டு இருக்கிறோம். எப்படி சரிவுக்கு வேலை கிடையாது, வளர்ச்சி தான். வளர்ச்சியின் போது பல எதிர்ப்புகள், சகிப்புத்தன்மைகள்லாம் எங்களுக்கு அதிகம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டம் தொடர்ந்து எங்களை நசுக்கி கொண்டே இருக்கிறதாக அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பந்து போன்றது, அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு பக்கம் எம்பிக்கிட்டே இருக்குது. அதே போல பாஜக வகுக்கக்கூடிய வியூகத்தை ஆம் ஆத்மி எப்படி எதிர்கொள்ள போகிறது சார்? இது இன்னைக்கு அவர் செய்திருக்கிற அரசியலே எல்லாருக்கும் புரியுதில்லை. இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், நான் சொன்னது போல ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை கைது பண்ணியிருக்கிறீங்க. இது மிகப்பெரிய இந்திய வரலாறுலேயே நடக்காத ஒன்று. அவர் ஒரு முதலமைச்சரை உள்ளே வச்சிங்க, இப்போ வெளியில் விட்டுட்டு எந்த செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, முதலமைச்சருக்கு வேலை பார்க்கக்கூடாதுனாங்க. அதையும் அவர் எப்படி எதிர்கொண்டு இன்னைக்கு இன்னொரு முதலமைச்சரே வச்சு அப்படி செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாமல், முதலமைச்சர் வேலை பார்க்க முடியாமல், அந்த பதவி எதுக்கு? ஆக மக்கள் முதலமைச்சராக இருக்கணும், எங்களுக்கு இது போன்ற பல நல்ல உதவிகள் செய்யணும். இன்றைக்கி டெல்லியில் கரண்ட் இலவசமாக கிடைக்கிது, கிட்டத்தட்ட 200 யூனிட்டுக்கு மேலே கிடைக்குது. பள்ளிக்கூடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் 5 ஸ்டார் ஹோட்டலை விட சிறப்பாக அங்கே அமைஞ்சிருக்கு. மருத்துவமனைகள் அப்பல்லோ மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆக எல்லா வசதி வாய்ப்புகள் மக்களுக்கு வீட்டுக்கு வீடு 20,000 லிட்டர் குடி தண்ணீர் கிடைக்கிது. போன்ற பெண்கள் முத அங்கே தான் பஸ்ஸில் இந்தியாவிலே முதல்ல இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஆக இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே அந்த மக்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக மாநில அளவில் அது நிச்சயமாக மிகப்பெரிய எங்களுக்கு எந்த விதமான சரிவும் இல்லை, வெற்றியை தான் தந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி காஷ்மீர் எலெக்ஷன்லேயும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறோம். எனக்கு தேர்தலை நோக்கி போயிட்டுருக்கிறோம். காங்கிரஸ் மாதிரியோ பிஜேபி மாதிரியோ இருந்ததை நாங்கள் எதுவும் இழக்கலை. இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுகிறதா ஆம் ஆத்மி? அவசியம் இல்லை, அப்படி ஒரு அவசியம் ஏற்படவே இல்லை. இந்தியா கூட்டணியில் ஏன் அமைக்கப்பட்டதுன்னு முதல்ல பார்க்கணும். இந்தியா கூட்டணி இந்தியாவை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி இந்தியா கடந்த பாராளுமன்ற தேர்தலில், ஏன்னா இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக 2014 ஆகிப்போச்சு, ஒரு பாசிச நாடாக ஆகிப்போச்சு. மக்கள் விரோத ஆட்சி இந்தியாவில் நடக்குது. இதை தடுக்கணும்னா இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணை வேண்டிய ஒரு கால கட்டாயம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் கூட்டணியே அமைக்காமல் இவ்வளவு வெற்றிகளை குவித்தங்கள். நாங்கள் நாட்டு நலன் கருதி, கட்சி பெருசா நாடு பெருசானா நாடு தான் பெருசு, நாடு தான் முக்கியங்கிறது நாங்கள் மனசில் இருந்ததுனால தான் பல கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட நாங்கள் இந்த இந்தியா கூட்டணியில் இணைந்து நாங்கள் கடந்த தேர்தலை சந்தித்து எங்களுடைய ஆதரவுகளை இந்தியா முழுக்கவும் தமிழ்நாடு உட்பட இந்த இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துக்காக நாங்களே நானே தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் போயிருக்கிறேன். அதனால இது இப்போ மாநில தேர்தல்களில் நாங்கள் எப்படி வேணாலும் நிற்கலாம், இணைந்து நிற்கலாம், தனித்து நிற்கலாம், இது அது வேறு. ஆனால் தேசிய அளவில் இன்னைக்கு இந்தியா கூட்டணியோடு தான் ஆம் ஆத்மி கட்சி பயணிக்கிறது, தொடர்ந்தும் பயணிக்கும். 4வது முறையா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக வருவாரா? கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு அவர் மக்கள் முக்கியங்கிறதுனால தான் மக்களுக்கு பணியாற்ற முடியல. ஒரு முதலமைச்சராக இருக்கிறது இருந்தால் பணியாற்றணும். அப்போ பணியாற்ற முடியாத ஒரு ஹேண்டிகேப்டாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க, முடக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த டெல்லி மக்களுக்கு அவ்வளோ நன்மை செய்து கொடுத்துருக்கிறார்.
இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்திய வரலாறுல இப்படி ஒரு மெஜாரிட்டியை யாரும் கொடுத்துருக்க முடியாது. 70க்கு 62 இடங்கள் வைத்திருக்கிறாங்க. கடந்த முறை 70க்கு 67 இடங்கள் வச்சிருந்தாங்க. என்ன அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆட்சி கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கையில் தான் அவர் தைரியமாக இன்னைக்கு ரிசைன் பண்றாரு. நீங்கள் ரிசைன் பண்ணிருக்க காரணம் நிச்சயமாக நான் மக்களை மீண்டும் சந்திப்பேன், நான் குற்றமற்றவன் என்பதை மக்கள் நிரூபிப்பார்கள். ஏன்னா மக்கள் இந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் தான் என்பதை மீண்டும் வரும் அடுத்த சட்டமன்ற தேர்தல், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அவர் நிரூபிப்பார், அதை வெற்றி பெறுவார் என்பது அவரும் அதை உறுதியாக நம்புறாரு. அதனால் மக்களை நம்பித்தான் இந்த முதலமைச்சர் பதவியை திறந்திருக்கிறார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.